ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். முருங்கைக்கீரை பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்து ஒரு வானலில் விட்டுக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 6-7 தக்காளியை அந்த மிக்சி ஜாரில் போட்டு பியூரி எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததும் அதை எடுத்து அந்த கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை, அந்த தக்காளியில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஏன்னா அதில் தண்ணி சேர்ந்துருக்கும் இல்லையா, அந்த தக்காளினாவே தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி நல்லா சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டு அந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்ட பிறகு நம்ம அந்த கிரேவிக்காக தான் நம்ம இவ்வளோ 6-7 தக்காளி போடுறோம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நீரெல்லாம் இழுத்துட்ட பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் சில்லி பவுடர், தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி எல்லாம் சேர்த்து நம்ம அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அந்த கிரேவிலே. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லும் இந்த உறவு சேர்ந்து இந்த கிரேவி நல்லா கலந்து வரும். கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஏன்னா அது நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா அது கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு 25 கிராம் முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும். ஏன்னா அதுக்கு அந்த இதுக்கு முந்திரி பேஸ்ட் தான் நம்ம கலந்து இது பண்ண போகிறோம், கிரேவி பண்ண போகிறோம். இந்த கிரேவியில் நல்லா அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியை நல்லா போட்டு கலந்து விட்டுக்கிறோம். இது கூட க்ரீமும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்க்கலாம் நம்ம. ஆனால் இதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கேஷ்நட்டு தான் அரைச்சி இதை ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா கலந்து விட்ட பிறகு அதனுடைய டேஸ்ட்டு, அந்த அரோமா, அதில் இதெல்லாம் க்ரீமியாக நல்லாயிருக்கும். பன்னீர் சூப்பராக இருக்கும். இது முருங்கைக்கீரை சேர்த்து தான் நம்ம இதை பண்ணுறதுனால குழந்தைங்க முருங்கைக்கீரை நிறைய பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த முருங்கைக்கீரை இப்படி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா கலந்து விட்டு மூடி இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நான் முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதை நல்லா அதை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். அலசி எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வேகணுன்ற அவசியம்லாம் இல்லை. முருங்கைக்கீரை வரும் கொஞ்சம் நேரம் அதில் போட்டாலே நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். அதனால் நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம். முதல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன பீஸுங்களாக நான் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் வீட்லேயும் செய்யலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நான் இப்போ கடையில் வாங்கினேன் மில்க் பிஸ்க் பன்னீர், கடையில் தான் வாங்கினேன். அதை ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு ஹாட் வாட்டரில் ஒரு வாட்டி போட்டு அதை எடுத்துட்டு அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பன்னீர் சேர்க்கும்போது ஹாட் வாட்டர் அதில் பதப்படுத்தி எல்லாம் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தோம்னாக்கா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்போது அதை அதை ஹாட் வாட்டர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து அதை நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம அந்த கிரேவியில் சேர்த்து கலந்து விட்டு நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பன்னீரோடு சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவி. இது சப்பாத்தி, நான், தோசை எதுக்கு ஒன்றாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுட்டு எடுத்து நல்லா கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விடுறேன். அது டேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும். 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு கலந்து விட்டு மூடிட்டிங்கன்னா சுவையான முருங்கைக்கீரை பன்னீர் கிரேவி ரெடி. கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.